வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களத்தில் தற்போது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் கவனத்தை ஈர்க்கும் விவாதம் நடைபெற்று வருகிறது. திமுக எம்பி கனிமொழி எடப்பாடி கே. பழனிசாமியுடன் விவாதிக்க முதலமைச்சர் மிகவும் பிஸியாக இருப்பதாக தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை திமுக மற்றும் அதிமுக இடையிலான நீண்டகால அரசியல் போட்டியை பிரதிபலிக்கிறது. இந்த கனிமொழியின் அறிக்கை தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக இடையே நிலவும் தீவிர போட்டி மற்றும் தொடர்ச்சியான கூட்டணி மாற்றங்களை தெளிவாக பிரதிபலிக்கிறது. கடந்த பல தசாப்தங்களாக இந்த இரு கட்சிகளும் ஆட்சியை பரிமாற்றிக் கொண்டு வருகின்றன. இது தமிழக பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தையும் ஆர்வத்தையும் கிளப்பியுள்ளது. கனிமொழி இந்த கருத்தை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அருங்காட்சியகத்திற்கு 200 மாணவர்களுடன் சென்றபோது தெரிவித்தார். அங்கு அவர் தமிழ் வரலாறு மற்றும் நாகரிகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். குறிப்பாக கீழடி கண்டுபிடிப்புகள் தமிழர்களின் பழமையான நாகரிகத்தை உணர்த்துவதாக கூறினார். அதே நேரத்தில் அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் மற்றும் பாஜக அரசின் கீழ் அதன் நிலை குறித்தும் விரிவாக பேசினார். இந்த திட்டம் ஊரக மக்களுக்கு 100 நாட்கள் வேலை உறுதியளிக்கிறது. ஆனால் சமீபத்தில் நிதி வகுப்பாடு குறைவு போன்ற பிரச்சினைகள் எழுந்துள்ளன. இது அரசியல் விவாதத்தின் முக்கிய அங்கமாக அமைந்தது. தமிழகத்தில் அரசியல் விவாதங்கள் அன்றாடமாக நடைபெறுவது பொதுவானது. சிறுபான்மையினர் வாக்குகள், மத உணர்வுகள் மற்றும் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய அரசியல் கட்சிகளின் பங்கு ஆகியவை முக்கிய விவாதப் பொருள்களாக உள்ளன. இவை அரசியல் போக்குகளை வடிவமைக்கும் முக்கிய காரணிகளாகின்றன. திமுக மற்றும் அதிமுக இடையே நீண்ட காலமாகவே கடுமையான அரசியல் போட்டி நிலவி வருகிறது. கடந்த கால தேர்தல்களான 2011, 2016, 2021 ஆகியவற்றிலும் இந்த போட்டி தீவிரமாக இருந்தது. அரசியல் நிகழ்வுகள் மற்றும் பெரிய கூட்டங்களின் காட்சிகள் இந்த போட்டியின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுகின்றன. சிறுபான்மையினர் வாக்குகள், மத உணர்வுகள் மற்றும் புதிய அரசியல் சக்திகளான நடிகர் விஜயின் எழுச்சி ஆகியவை தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த விவாதங்கள் தேர்தல் முடிவுகளையும் மாநிலத்தின் அரசியல் போக்கையும் வடிவமைக்கின்றன. பல கட்சிகள் இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு உத்திகளை வகிக்கின்றன. தமிழக அரசியலில் கூட்டணிகள் மிகவும் முக்கியமானவை மற்றும் தீர்மானகர்த்தாகின்றன. கட்சிகளுக்கு இடையே தொடர்ச்சியான மாற்றங்கள், புதிய கூட்டணிகள் உருவாவது சாதாரணம். இது அரசியல் சமன்பாடுகளை மாற்றி தேர்தல் களத்தை பாதிக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் நீண்டகால கூட்டாளிகளாக இருந்து வருகின்றனர், குறிப்பாக தேசிய அளவிலான பாஜக எதிர்ப்பில். ஆனால் சமீபத்திய கருத்து வேறுபாடுகள், உள்ளூர் தேர்தல்கள் தொடர்பான பதட்டங்கள் விவாதங்களை தூண்டியுள்ளன. அதிமுக இந்த மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து தனது நிலையை வலுப்படுத்த முயல்கிறது. கனிமொழி எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவுடனான அதிமுகவின் உறவு குறித்து தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். மத்திய ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக செயல்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது அரசியல் சுதந்திரத்தை பாதிக்கிறது என்று அவர் வாதிடுகிறார். இந்த விமர்சனங்கள் திமுக மற்றும் அதிமுக இடையே உள்ள தீவிர அரசியல் போட்டி மற்றும் சித்தாந்த வேறுபாடுகளை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. திராவிட அரசியல், மத்திய மாநில உறவுகள் போன்றவை இதில் அடங்கும். இது தமிழக அரசியலின் பரந்த இயக்கவியலை பிரதிபலிக்கிறது. முதலமைச்சர் விவாதிக்க மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்ற கனிமொழியின் அறிக்கை ஒரு மூலோபாய நகர்வாக கருதப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தவும் திமுக ஆட்சியின் நிர்வாகத் திறனை முன்னிலைப்படுத்தவும் உதவுகிறது. பொதுமக்கள் இதை ஆட்சியின் கவனத்தை பாராட்டும் வகையில் பார்க்கலாம். இந்த அறிக்கை முதலமைச்சரின் பணிச்சுமை மற்றும் அரசு நிர்வாக பொறுப்புகளை சுட்டிக்காட்டுகிறது. அவர் அரசியல் விவாதங்களை விட உள்கட்டமைப்பு, சமூக நலம் போன்ற பொறுப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறார் என்பதை இது மறைமுகமாக உணர்த்துகிறது. சமூக நலத்திட்டங்கள், சாதி அரசியல் மற்றும் பிரபலங்களின் செல்வாக்கு ஆகியவை தமிழக அரசியலின் பிற முக்கிய அம்சங்கள். உதாரணமாக, இலவச பஸ் பயணம், அரிசி விநியோகம் போன்ற திட்டங்கள் வாக்காளர்களை ஈர்க்கின்றன.
சாதி குழுக்கள் மற்றும் திரைப்பட நட்சத்திரங்களின் செல்வாக்கும் வாக்காளர்களின் நடத்தையை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மாநிலம் பல சமூக நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி, சுகாதாரம், வீட்டுமனை திட்டங்கள் போன்றவை இதன் எடுத்துக்காட்டுகள். இது தமிழகத்தின் தனித்துவமான அரசியல் அடையாளத்தின் முக்கிய பகுதியாகும். சாதி அரசியல் தமிழகத்தில் ஒரு முக்கிய காரணியாகவே உள்ளது. பல்வேறு கட்சிகள் வெவ்வேறு சாதி குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. திரைப்படத்துறையின் பிரபலங்கள், குறிப்பாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தமிழக அரசியலின் ஒரு தனித்துவமான அம்சமாகும். இது பொது ஆதரவை பெறுவதில் உதவுகிறது. கனிமொழியின் அறிக்கை தமிழக அரசியல் களத்தில் நிலவும் போட்டி, கூட்டணிகள், மாற்றங்கள் மற்றும் சமூக இயக்கவியலின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது மாநிலத்தின் அரசியல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். நன்றி. இங்கு செய்தி ஸ்டுடியோவிலிருந்து